ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். விடாது கருப்பு அப்படின்ற மாதிரி விஜய விடாது கரூர் வழக்கு அப்படின்றதான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா விஜய் மேல ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க அவங்க ஒய்ஃப், விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பரபரப்பு அடங்குறதுக்குள்ளாகவே சிபிஐ நீங்க நாளைக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நோட்டீஸை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க விஜய் வீட்டுக்கு. சம்மன் கிடைச்ச உடனே விஜய்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னப்பா நாளைக்குதான் நம்ம என்ன பண்ண போறோம், தாவிக சார்பா சில நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். தேர்தல்ல வேட்பாளர் நேர்காணல் வர நாளைக்குதான் வச்சிருக்கோம். இந்த டைம்ல சிபிஐ நமக்கு சம்மன் அனுப்புதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்ணிட்டு இருக்காரு, சோர்ந்து போயிருக்கிறாரு. ஏன்னா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கணும். விஜய் அவர்கள் தனித்து நின்னா இது யாருக்கு பிளஸ் யாருக்கு மைனஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா அரசியல்ல பேசப்பட்டது. விஜய் அவர்கள் சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்க வந்திருக்கிறாரு. விஜய் வந்து திமுக வாக்குகளை அவர் என்ன பண்ண போறாரு, பாதியா குறைக்க போறாரு. இப்படின்னு ஆரம்பத்துல பேசப்பட்டது. அதனாலதான் விஜய் அவர்கள் இங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு வர்றாரு. ஆனா இது ஆரம்பத்துல புரியல. பரவாயில்ல, நம்ம கூட சேர்ந்து டிஎம்கே எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்க. அது அதிமுக வந்தாலும் சரி, பாஜக வந்தாலும் சரி, அப்படிதான் ஆரம்பத்துல நினைச்சாங்க. ஆனா போக 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 இது மூல அம்சம் என்ன அப்படின்றத அதிமுக ரொம்ப நல்ல தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிச்சு. ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு அரசியல்ல காங்கிரஸுக்கு பிறகு திமுக, அதிமுக, அதிமுக, திமுக இப்படி மாறி மாறி ரெண்டு கட்சிகள் தான் ஆட்சி பிடிச்சிருந்தாங்க, ஆண்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதிமுக ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அதிமுக அப்படின்ற ஒரு சாம்ராஜ்யம் கரைய தொடங்கிருச்சு, உடஞ்சிருச்சு. ஆனா திமுகல கலைஞருக்கு பிறகு இந்த திமுக ரொம்ப கட்டுக்கோப்போட ரொம்ப அதீத ஒரு உயர்வுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல. இப்ப என்ன சொல்ல போனா கலைஞரை விட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டேஞ்சரா இருக்கிறார்ப்பா, பல விஷயங்களை செய்யறாரு அப்படின்னு கூட ஒரு பேச்சு பொதுவெளியில இருக்கு. அப்படியா இருக்கும் பொழுது அதிமுக இங்க காலி ஆயிடுச்சு. இதுக்கு மாற்று அரசியல் யாரு கொடுப்பா, இது யாருப்பா திமுகவை எதிர்த்து வருவா அப்படின்ற டைம்ல தான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து திமுகவுக்கு எதிரி நாங்க தான், திமுகவுக்கு எதிரி நாங்க தான் அப்படின்னு தொடர்ந்து என்ன பண்ணாரு, பேசிட்டே வந்தார். ஆனா அதிமுக அப்படின்னு ஒரு கட்சி இங்க இல்லவே இல்லை. இந்த இடம் கொஞ்சம் நம்மளுக்கு என்ன பண்ணுது, கேப்ல இருக்கு. இந்த கேப்பை நம்ம ஃபில் பண்றது வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. அதனாலதான் அதிமுகவை விழுங்கணும் அப்படின்ற ஒரே ரேஞ்சுக்காக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு. அதனாலதான் இங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிக்கே ஒன்னு டிஎம்கே சொன்னது இப்ப இவங்களுக்கு புரிஞ்சது. அதனால அதிமுகவில இருந்து பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. ஆனா விஜய் அவர்கள் செவி கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணியில அதிமுக உள்ள போனதுனால இனி என்டிஏ கூட்டணி கண்ட்ரோல் தமிழ்நாட்டுக்கு நாங்க தான் அப்படின்னு பாஜக முழுசா இறங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இறங்கி ஒரு சில கட்சிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா தான் பக்கம் இழுத்தாங்க. ஆனா விஜய் மட்டும் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு விஷயம் பாஜகவுக்கு இருந்துட்டே இருந்தது. ஏன்னா எதனா ஒரு விஷயத்தை இப்ப அதிமுக எல்லாம் உள்ள போயிருக்காங்கன்னா பல கேசுகள் வந்து அமித்ஷா டேபிள் மேல இருக்குது. அதனால வந்து என்ன பண்ணாங்க, ஒரு நெருக்கடி கொடுத்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா விஜய்க்கு என்ன மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொடர்ந்து முயற்சி போது வாண்டடா போய் மாட்டினாரு விஜய் அவர்கள். கரூர் வழக்குல 41 பேர் இருந்தாங்களா, இதுல உயர் நீதிமன்றம் எஸ்ஐடி போட்டுச்சு. எஸ்ஐடி எல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு சிபிஐ தான் வேணும்னு சொல்லிட்டு வாண்டடா வழியே போய் என்ன பண்ணாரு, விஜய் அவர்கள் மாட்டினாரு. இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு சாதகமா எடுத்துட்டாங்க. உடனே உச்ச நீதிமன்றத்துல பட்டு 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 நடக்குது சிபிஐ விசாரணை. எல்லாத்தையும் தாவேக்கா வந்து எதெல்லாம் கேட்டாங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, வாரி கொடுத்தாங்க. இப்படி கொடுக்கும் பொழுது ஆரம்ப கட்டத்துல இது வந்து ரொம்ப ஸ்மூத்தா தான் போச்சு. விஜய் என்ன நினைச்சாரு, பரவாயில்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே போகுது, நம்மளுக்கு எந்த ஒரு பேர் ஆபத்தும் கிடையாது, நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம் வந்துடலாம் அப்படின்னு தான் நினைச்சாரு. ஆனா பாஜகவை பத்தி அவர் இன்னும் சரியா தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டுதான். ஏன்னா இப்போ இந்த ஒரு கதை சொல்லுவாங்க, ஆமைய வந்து ஓடு தனியா அந்த உடம்பு தனியா பிரிக்கிறதுக்கு ஒரு சட்டியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை போட்டு, எதமான தண்ணியை போட்டு ஆமையை போட்டு என்ன பண்ண விடுவாங்க. ஆமா நினைக்குமா, இந்த மாதிரி ஒரு தண்ணி வந்து குளியல வந்து நம்ம இருக்கு, எந்த கடல்லையோ எந்த ஒரு குளத்திலயோ நம்ம இது மாதிரி அனுபவிச்சது இல்லை, இந்த தண்ணி அவ்வளவு டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா நம்ம துள்ளி துள்ளி குதிக்குமா. அடியில நெருப்பு வச்சு சூடு ஏத்த ஏத்த கொஞ்சம் வித விதப்பா பரவாயில்லப்பா, நம்ம உடம்பு வலி எல்லாம் போகுது, கை கால் வலி எல்லாம் போகுது, இந்த மாதிரி ஒரு தண்ணி எங்கேயுமே கிடைக்கலையே, எந்த கடல்லையும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குதிச்சு குதிச்சு விளையாடமா. சூடு ஏத்த ஏத்த ஓடு தனியா உடம்பு தனியா கைண்டு வருமா. அந்த மாதிரி விஜய் அவர்கள் ஆரம்பத்துல சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா அவர் என்ன பண்ணல, ஜாலியா தான் இருந்தாரு. அவர் வந்து பெருசா கஷ்டப்படுத்தவே இல்லை. ஆனா 2 சம்மன் அனுப்புனாங்க பாருங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு தான் சம்மன் அனுப்புனாங்க, புசி ஆனந்துக்கு, ஆதவர்ஜனா, சிடி நிர்மல்குமார், மதியழகன், இவங்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ணாங்கன்னா சம்மன் அனுப்புனாங்க. ஆனா இப்போ
விஜய் அவர்களுக்கு 2 சம்மன் அனுப்பலாம். ஃபர்ஸ்ட் சம்மன் அனுப்பும் போது அவரே ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சம்மன் வந்து கருப்பு சட்டை போட்டு போனாரு, அதுக்கப்புறம் வெள்ளை சட்டை போட்டு போனாரு, எவ்வளவு விஷயங்கள் நடந்தது. ஆனா 2வது சம்மனுக்கும் அவர் வந்து ரொம்ப உருகுலுத்து போயிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. இப்ப 3வதா ஒரு சம்மன் அனுப்பினாங்க. இதோட முடிஞ்சு போயிடுச்சு, நம்மளுக்கும் இந்த சிபிஐக்கும் விசாரணைக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃப்ரீயா இருந்தார். ஆனா விடுற மாதிரி இல்ல. ஏன்னா சிபிஐ கிட்ட போன எப்போ என்ன வேணா நடக்கும், எப்போ வேணாலும் சம்மன் கொடுத்து கூப்பிடுவாங்க. இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அசால்ட்டா இருந்துட முடியாது. செக் வைப்பாங்க பாருங்க, நம்மளுக்கு நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். அந்த டைம்ல செக் வைப்பாங்க. இப்ப நாளைக்கு தாவேக்கால முக்கியமான நாள், நேர்காணல் நடக்கணும். ஏன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இன்னும் ஒரு சில தினங்கள்ல எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் வேட்பாளரை இறுதி செய்யாம இருக்கிறாரு விஜய் அவர்கள். ஒரு சில உத்தேச பட்டியல் வருது. சென்னை பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் நிக்கிறாரு. ஏன்னா அதுலயே அவருக்கு வந்து என்ன பண்ணல, நம்பிக்கை இல்ல. அவ்வளவு கான்பிடண்டா இருக்கல, கான்பிடண்டா இருங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த கான்பிடன்ட் ஏன் விஜய்க்கு வரல? ஏன் ஒரு தொகுதியில நின்று ஜெயிக்க வேண்டியது? உங்களுக்கு தான் கான்பிடன்ட் இருக்கு, உங்களுக்கு தான் மக்கள் சக்தி இருக்கிறாங்கல்ல, எவ்வளவு நீங்க தூய சக்தியாச்சே, ஒரே கான்பிடண்டா ஒரே தொகுதியில நிக்க வேண்டியதானே, எதுக்கு 2 தொகுதியில நிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இப்போ ஒரு சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் நான் 2 தொகுதியில நிப்பேன், இந்த தொகுதி இல்லைன்னா அந்த தொகுதி, பெரம்பூர் தொகுதி என்ன கைவிட்டுச்சுன்னா திருச்சி கிழக்கு தொகுதி அப்படின்னு. ஆனா 2 தொகுதியில தோக்க போறாரு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஏன்னா பெரம்பூர் தொகுதியில நின்னா திமுக கோட்டை, அங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த பெரம்பூர் வசிக்கிற மக்கள் வந்து என்ன பண்றாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இங்க நிக்கணும் வாலியன்ட்ரே கேக்குறாங்க. அந்த மக்கள்லாம், பெரம்பூர் தொகுதி மக்கள்லாம் வாலியன்ட்ரே கேக்குறாங்க, விஜய் இங்க நிக்கணும், டெபாசிட் இழக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்கி போயிட்டாங்க. அது ஒரு போரம் இருக்கட்டும். ஆனா இருந்தாலும் நான் 2 தொகுதியில நின்று என்ன பண்ணுவேன், எதனா ஒரு தொகுதியை கைவிட்டா ஒரு தொகுதியை காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்சுக்கு அவர் என்ன பண்றாரு, நிக்கிறாரு. ஆனா இருந்தாலும் 2 தொகுதியில தோக்க போறாரு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா இப்படி இருக்கும் பொழுது கான்பிடண்டா இருக்கிறேன், மக்கள் சக்தி எனக்கு இருக்கு, மக்கள் அணி இருக்கு, மத்தவங்க கூட கூட்டணி இல்ல, நான் தூய சக்தி இப்படின்னு சொல்லி இருக்கிற விஜய் அவர்கள் தான் கான்பிடண்டே இல்லாம சந்தேகத்துல 2 தொகுதியில நிக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாளைக்கு நேர்காணல் நடக்க போகுது. இந்த நேர்காணல் நடத்தி முடிச்சாதான் எலெக்ஷன் டேட்டுக்குள்ள என்ன பண்ண முடியும், வேட்பாளரை அறிவிச்சுட்டு பிரச்சாரங்களை ஈடுபட முடியும். ஆனா விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும், பயங்கரமான நெருக்கடிங்க. உண்மையிலேயே இந்த பக்கம் சங்கீதா என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க, வழக்கு மேல வழக்கு தொடர்றாங்க. எனக்கு விவாகரத்து வழக்கு வேணும்னு சொல்லிட்டு விஜயோட சுயரூபத்தை என்ன பண்ணாங்க, வெளிக்கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாரு சொல்லிட்டு அது ஒரு வழக்கு ஒண்ணு போட்டாங்க. இது தவிர்த்து பிரஸ் பீப்பிளை சந்திக்க போறேன், பிரஸ் மீட் தர போறேன், விஜய பத்தி எல்லாத்தையும் ஏ டு Z சொல்ல போறேன் அப்படின்ற ஒரு விவாகரத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதனிடையில திரிஷா கூட வந்து என்ன பண்றாரு, வெளியே வந்துட்டாரு. இப்ப சினிமாவில இவருக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்களோ இன்னைக்கு அவங்கள என்ன பண்றாங்கன்னா அகைன்ஸ்டா இருந்தாங்க. சமுத்திரக்கனி முதற்கொண்டு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரப்பா நீ பழி வாங்குறது, இது மாதிரி பண்ணிட்டு இருக்க, நல்லா வளர்ந்துட்டு வந்தது, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. இதே தாவேக்கா நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் அவங்கள என்ன பண்ணாங்க, எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்கா நிர்வாகியா இருந்தாலும் தலைவன் செய்த தப்புனா தப்புதான், இறங்கி கேள்வி கேட்க. சோ இப்படியா இவங்க என்ன பண்ணாங்க, நெருக்கடி குத்துட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா விஜய் அவர்கள் சரிவை சந்திக்கிறாரு, செல்வாக்கு சரிவை சந்திக்கிறாரு, அவர் மேல இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு. இப்படி இருக்கிற டைம்ல இப்ப சிபிஐ என்ன பண்ணுது, நெருக்கடி. இந்த சிபிஐ இப்ப நெருக்கடி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி கூட்டணிக்குள்ள இவர் உள்ள வரணும். பவன் கல்யாண் எப்படி வந்து சனாதனத்துக்கு எதிரா, பாசிசத்துக்கு எதிரா அவர் எப்படி ஒரு காலகட்டத்துல ஆந்திரால இருந்தாரோ, ஆனா ஒரு காலகட்டத்துல பாஜக கூட கூட்டணி வச்சு எந்த பவன் கல்யாண் சனாதனத்துக்கு எதிரா இருந்தாரோ இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு, சனாதனத்துக்கு ஆதரவா ஆயிட்டாரு. ஏன்னா வேற வழி கிடையாது, ஏன்னா அரசியல்ல அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு பவன் கல்யாண் மாறுறதுனால, அரசியல் நிலைப்பாட்டுல மாறுறதுனால இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி வச்சு துணை முதலமைச்சரா இருக்காரு. என்ன பாத்துக்க, எங்க அண்ணனை பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார், மெகா ஸ்டார், கட்சி ஆரம்பிச்சாரு. இது வரைக்கும் எந்த தலைவருக்கு கூடாத கூட்டம் எங்க அண்ணன் மாநாட்டுல அவ்வளவு கூட்டம் கூட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அவரால் சைன் பண்ண முடிஞ்சுதா, முடியல, போயிட்டாரு. ஆனா நான் பாருங்க, எதுக்கு நேரத்துக்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்ண, கூட்டணியை மாத்தினேன், என் கொள்கையை மாத்தினேன், இன்னைக்கு நான் துணை முதலமைச்சரா இருக்கிறேன், எனக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கு அப்படின்ற பவன் கல்யாண் நிலைப்பாட்டுக்கு விஜய் அவர்களை கொண்டு வர. நீ சொல்லலாம்ப்பா, கொள்கை எதிரி சொல்லலாம், அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா காணாம போயிடக்கூடாது, எங்க அண்ணன் மாதிரி காணாம போயிடக்கூடாது, நீ அரசியல்ல இருக்கணும். அப்படின்னா நீ என்ன பண்ணணும், இது மாதிரி கூட்டணி வச்சவன, நீ என்டிஏ கூட்டணிக்கு வா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் ஒரு பக்கம் என்ன பண்றாரு, பேசுனதா ஒரு தகவல் இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய்க்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. ஆரம்பத்துல விஜய் திமுகவை எதிர்க்கிறதா நினைச்சோம். ஆனா இப்ப தமிழ்நாட்டுல திமுகவுக்கு டிவிக்குன்ற போட்டியில போயிட்டு, அப்ப நாங்க யாரு, சும்மாவா இருக்கிறோம், என்னப்பா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பாஜக நினைச்சதுனால சிபிஐ மூலமா நெருக்கடி கொடுத்து வருகிற நாட்கள்ல இவரு என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டது. கிட்டத்தட்ட 60 சீட்டு கொடுக்கிறோம், துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கிறோம், 2 துணை முதலமைச்சர், பாஜக சைட்ல இருந்து ஒரு துணை முதலமைச்சர், விஜய் சைட்ல இருந்து விஜய் வந்து என்ன பண்றாரு, ஒரு துணை முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சரை பாஜக என்ன பண்றாரு, செட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு கூட பேசப்படுது. சோ பாஜக கூட்டணிக்குள்ள வருதுதான் இந்த சிபிஐ நெருக்கடி அப்படின்னு
அப்படின்னும் இங்க பேசப்படுது. என்னதான் இருந்தாலும் நீங்க எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் எங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க பாஜக கூட்டணிகளா வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. நானே டெல்லிக்கெல்லாம் வர முடியாது, நான் சென்னையில இருக்கிற சிபிஐ அலுவலகத்திலே பாத்துக்கிறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு எனக்கு கட்சி நிகழ்ச்சியெல்லாம் இருக்கு, நேர்காணல்லாம் இருக்கு, அதனால நான் வர முடியாது, நான் சென்னை சிபிஐ அலுவலகத்திலே நான் என்ன பண்றேன், இந்த விசாரணை மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தரப்பா வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அதெல்லாம் முடியாது, நீங்க பண்ண வேலையெல்லாம் போதும், நீங்க வாங்க, வேற யாருக்கா கொடுத்துட்டு வாங்க, நீங்க இருந்து பண்ணணும் அவசியம் இல்ல, வேற யாருக்கா கொடுத்துட்டு பண்ணு வழக்க முடியுங்க, வாங்க விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி என்ன பண்ணுது, ரொம்ப நெருக்கடி கொடுத்திருக்கு. கன்ஃபார்மா நாளைக்கு நீங்க டெல்லிக்கு வந்து ஆகணும், சென்னையில சந்திக்கிறேன் அந்த சீன் எல்லாம் கிடையாது, நீங்க ஸ்ட்ரைட்டா டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்றாங்க, ரொம்ப நெருக்கடி கொடுத்திருக்காங்க. அரசியல்ல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. தேர்தல் நெருங்குற டைம்ல இப்படி நெருக்கடி கொடுத்தா எப்படி அப்படின்ற ரேஞ்சுக்கு கூட நம்ம விஜய் அவர்கள் வந்துட்டாரு. ஆனா இருந்தாலும் எல்லாத்தையும் எங்க அண்ணன் தவிடுபடி ஆக்குவாருங்க. அடுத்து எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டு தேர்தல் நிப்பாரு, ஜெயிப்பாரு, சிஎம் ஆவாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு தம்பிமார்கள்லாம் ரொம்ப என்ன பண்றாங்க, குரல் கொடுத்துட்டு வராங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பான இருக்கிற சூழ்நிலையில விஜய்க்கு டெல்லியில இருந்து சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கு. நாளைக்கு கன்ஃபார்மா நீங்க கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் சேர்வதற்கு இறுதி ஒரு நெருக்கடி வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.